வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பூண்டு சட்னி அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வானல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வதக்கினோன்னு காரத்துக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். நல்லா நம்ம வதக்கிடலாம். இதை இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டோன்னு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய சேர்த்திடலாம். போட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க. அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ அதே வானல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன கடுகு 1 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சோன கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத ஊத்திடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சோன்னு ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூண்டு சட்னி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.